சிறுகதை. தலைப்பு: அறைக்குள்ளிருந்தவன். பெங்களூர் சிக்பெட்டின் அந்த சிறிய சந்து அவள் கண்முன் விரிந்தது. பெரிய தெருவின் கும்பலிலிருந்து மீண்டும் இதனுள் நுழையும் முன்பே ஒரு கையால் மூக்கையும் இன்னொரு கையால் புடவையையோ வேஷ்டியையோ தூக்கி பிடித்து கொண்டு வரவேண்டிய சந்து அது. ஒரு கையில் பள்ளி புத்தகங்களை தாங்கிக் கொண்டு பை கொண்டு போவது நாகரிகமில்லை. எவ்வளவு புத்தகங்களானாலும் கை வலிக்க எடுத்து போவதுதான் அவள் பள்ளி செல்லும் காலத்து வழக்கம். இன்னொரு கையால் பாவாடையை தாவணியோடு தூக்கி பிடித்தவாறே வீடு வரும் வரை மூச்சு விடாமல் ஓடுவாள் அவள். வீடு ஒன்றும் ஆஹா என்று மூச்சை விடும்படியானது இல்லை. முன்னறையில் பாதியிடம் அம்மா விற்பதற்கு இட்டு வைத்த அப்பளங்களை பரப்பவே போய்விடும். மீதி இடத்தில் அப்பா முடங்கி கிடப்பார். அப்பாவின் பேச்சோ முனகலோ முகபாவமோ ஒன்றும் சரியாக நினைவு வருவதில்லை. ஒரு நாள் மழையில் நனைந்து கொண்டு தாவணி தலைப்பில் புத்தகங்களை மூடியவாறே ஓடி வந்ததும், வீட்டில் அடியெடுத்து வைத்தவுடன் முன்கூடத்தில் அப்பளங்கள் எல்லாம் இல்லாமல் அப்பா மாத்திரம் நீண்டு படுத்திருந்ததும், இவளை பார்த்தவுடன் துளிக்கூட அழாமல் அப்பா, அவர் கதை முடிந்தது என்று அவரை நோக்கி கையை காட்டியவுடன் அவள் பார்த்த அப்பாவின் முகம்தான் நினைவு வருகிறது. அவர் அன்று மூச்சு விடுவதை நிறுத்தினார், அவ்வளவுதான். அதற்கு முன்பே அவர் வாழ வேண்டும் என்ற ஆசை மடிந்து செட்டாகிவிட்டது. எல்லா வசதிகளும் உடைய விசாலமான சமையலறையில் அமர்ந்து கொண்டு குளிர்பாதன பெட்டியிலிருந்து எடுத்து பலரசத்தை சுவைத்து கொண்டிருந்த தனக்கு அந்த நாற்றச் சந்தும் என்றோ செத்துப்போன உபயோகமில்லாத அப்பாவும் நினைவு வந்தது. அவளுக்கே வேடிக்கையாக இருந்தது. அவளுக்கு இங்கே என்ன குறை? கொன்னுடுவேன், கத்தியாலே துண்டு துண்டா நறுக்கி. டேய் வேண்டாண்டா, அழுவேன். அந்த வீட்டின் மூலையிலிருந்த அறையிலிருந்து சத்தம் வர ஆரம்பித்து விட்டது. அவள் மெல்ல எழுந்து சென்றாள். முன்கூடத்தில் மாமியார் உட்கார்ந்து அந்த வார பத்திரிகை ஒன்றை படித்து கொண்டிருந்தாள். அவன் கத்தரான், என்னன்னு போய் பார் என்றாள். அறைக்கு அருகில் சென்று அதிலிருந்த ஒரே ஒரு ஜன்னலை மெல்ல திறந்து எட்டி பார்த்தாள். வேஷ்டி நெகிழ்ந்து விழ அறையில் அங்குமிங்கும் கத்திக்கொண்டே ஓடிக்கொண்டிருந்தான் அவன். உஷ், சத்தம் போடக்கூடாது. அவன் சட்டென்று திரும்பி பார்த்தான். உதட்டில் கை வைத்து கூடத்து பக்கம் கையை காட்டி, திட்டுவா அப்புறம், பேசாம இருக்கணும் என்றாள். என்னை வெளியிலே விட்டுடேண்டி, கதவு கெட்டு போயிடுத்து, திறக்க முடியாது. அவன் ஜன்னல் அருகே வந்தான். நேக்கு ஒரு சுத்தித்தா, நான் உடைச்சிடுவேன். என்று மறுத்தாள். ஜன்னல் வழியாக கையை நீட்டி அவள் கழுத்தில் தொங்கிய சங்கிலியை பற்றினான். இது தாயேண்டி. அவன் பிடியில் அகப்பட்டு கொண்டிருந்த அந்த சங்கிலியை அவள் குனிந்து பார்த்தாள். தங்க குண்டுகள் கோர்க்கப்பட்டு லிங்கம் வரைந்த பாவடிவ சின்னம் அதில் இருந்தது. அவன் முரட்டு கரத்திலிருந்து அதை விடுவித்தாள். அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது, அம்மா திட்டுவா. அவன் மெல்ல கிசுகிசுத்தான். நானும் நீயுமா அம்மாவை கொன்னுடலாமா? ஓ, ஆனாக்கா சும்மா பேசாம இருக்கணும், இல்லாட்டா இல்லை. சரி, நீ கத்தி கொண்டு வா. தலையை ஆட்டிவிட்டு ஜன்னலை சாத்தினாள். திரும்ப சமையலறைக்கு போகும் வழியில் மார்பின் மீது நெளிந்த அந்த சங்கிலியை பார்த்து கொண்டாள். ஹா, வறுமை எப்படிப்பட்ட ஒன்று! பசி, வயிறு புதையுண்டு போக, நாவின் சுவை காம்புகள் மண்ணை கண்டாலும் ஊறல் எடுக்க, பிச்சைக்காரன் குவளையிலிருந்தும் கதம்பச்சோறு கூட வயிற்றில் விழக்கூடிய சுவையுள்ளதாக தோன்றும் பசியை அவளுக்கு தெரியும். அம்மா அவளிடம், அப்பாவும் போயாச்சு, அவர் வைத்தியத்துக்கான கடன் தலைக்கு மேலே இருக்கு, புஸ்தகத்தை எல்லாம் கட்டி மூளையிலே வை என்று சொன்னபோது புத்தகங்களை கட்டி கொண்டு அழுதாளே, அம்மாவை வாய்விட்டு சபித்தாளே, அப்போது கூட இப்படி ஒரு வறுமையை அவள் கற்பனை செய்யவில்லை. அப்படி 3 வருடங்கள். அதன் பின் இந்த வீட்டில் சமையற்காரியாக இருந்தாள். சம்பளத்தில் 3/4 பகுதி கடன் அடைக்கவே போய்விடும். 2 முறைகள் அம்மாவுடன் கூடமாட வேலை செய்ய அவளும் வந்ததுண்டு. அப்படி ஒரு முறை வந்தபோதுதான் அந்த வீட்டு எஜமானி கேட்டாள். சமையலறைக்கே வந்து இடுப்பில் கை வைத்தபடி, என்ன ரங்கம்மா, இவளுக்கு என்ன வயசு என்றாள். 19 மாமி. நடுநடுவே பணம் இல்லாமல் படிப்பு விட்டு போயிடுத்து. இல்லாட்டா இப்போ வேலையிலே இருப்பா. படிப்பும் அறகுறையாக போச்சு. யாராவது உங்களை மாதிரி இருக்கவா படிக்க வச்சா உண்டு. பேச்சுக்கு இடையில் தன் தேவைகளை உணர்த்துவதில் அம்மாவுக்கு நிகரே கிடையாது. என்ன படிப்பு வேண்டியிருக்கு? சமர்த்தா லட்சணமாக இருக்கா. என் பிள்ளைக்கு தரையா? அயர்ந்து போய் நின்றாள் அம்மா. 3 பிள்ளைகள் அந்த வீட்டில். மூத்தவனை அவள் பார்த்ததே கிடையாது. அவன் கத்தலை மட்டுமே கேட்டதுண்டு. 2ஆம் பிள்ளையும் 3ஆம் பிள்ளையும் ஏதோ பெரிய படிப்பை படித்து கொண்டிருந்தார்கள்.
நடுங்கும் குரலில், எந்த பிள்ளையைச் சொல்லறேல் என்றாள் அம்மா. மூத்தவனைத்தான். அவனை கவனிச்சுக்கவும் ஓர் ஆள் வேணுமோ இல்லையோ? என் மனசு என்னைக்குமே இளகிய மனசு. உன் நிலைமை எனக்கே தெரியும். உன் பொண்ணுக்கும் என்னாலே விடிவு வரட்டுமே. வேறு பொண்ணு கிடைக்காதா என்ன? கிடைக்கும். ஒரு ஏழை பொண்ணு நம்மால நல்லபடியா வாழட்டுமேன்னு தான் சொல்லுறேன். என்ன சொல்ற? யோசிச்சு யோசிச்சு என்று அம்மா திணறினாள். மாசம் உனக்கு பணம் அனுப்பிடுவேன். நீ இப்படி வேலை பண்ண வேண்டாம். நாளைக்கு சொல்றேனே மாமி. சரி. அம்மா பெண்ணை திரும்பி பார்க்கவே இல்லை, பேசவே இல்லை. அன்று இரவு வீட்டில் வெறும் காய்ந்த ரொட்டி துண்டையும் தண்ணீரையும் சாப்பிட்டு விட்டு படுத்தபோது அந்த விசாலமான சமையலறையும் நடக்க நடக்க நீளும் தோட்டமும் அவள் மனத்தில் விஸ்வரூபம் எடுத்தன. அம்மாவின் மெலிந்த தோற்றமோ அவள் எதிர்கால சுகமோ அவள் மனத்தில் தோன்றி அவளுக்காக செய்ய வேண்டும் என்ற தியாக மனப்பான்மை எல்லாம் அவளுக்கு ஏற்படவில்லை. அந்த சந்தின் அழுக்கிலிருந்து விடுதலை தரக்கூடிய வாயிலாகத்தான் இதை அவள் எண்ணினாள். அதனால் அவள் அம்மாவும் சுகப்படப் போவது இரட்டிப்பு லாபமாகப்பட்டது. இளமை என்ற ஒன்று உண்டு, அதற்கு சில ஆசைகள் உண்டு என்பது ஏனோ அப்போது அவளுக்கு தோன்றவில்லை. ரொட்டி துண்டு மட்டுமே உள்ள வெற்று வயிற்றில் பருவ கற்பனைகளை மனதில் ஓடவிட அவள் திரையுலக கதாநாயகியாக இருக்கவில்லை. அவள் வெறும் பெங்களூர் சிக்பெட் சந்தில் உள்ள ரங்கம்மாவின் பட்டினிக்கு துணை வந்தவள். அப்படி இருந்ததால்தான் அவள் அந்த முடிவையும் எடுத்தாள். யாருக்கும் அறிவிக்க வேண்டிய அவசியமில்லாமல் அந்த பெரிய வீட்டின் முன்கூடத்திலேயே சம்பிரதாயத்துக்கு அவன் கையில் தாலியை கொடுத்து பின்பு தானே வாங்கி கட்டிக்கொண்டு அவள் கல்யாணம் நடந்தது. அவள் மனம் என்னவோ அதற்கு பின் கிடைக்கப் போகும் அறுசுவை உண்டி பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தது என்றால் மிகையில்லை. அந்த கல்யாணத்திலிருந்து வேறு எதை அவள் எதிர்பார்த்திருக்க முடியும்? தலையை களைத்து கொண்டு உடையை கிழித்து கொண்டு அறையில் அடைபட்டு கிடந்த அவனிடம் அவளுக்கு மனைவி என்ற முறையில் எந்த அன்பும் தோன்றவில்லை. ஆனால் முகம் சுளிக்காமல் அவள் அவனை கவனித்து கொண்டாள். ஒவ்வொரு முறை வயிறு நிறைய உண்ணும் போதும் அந்த அறைக்குள்ளிருந்தவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டாள். வேறு எந்த வகையிலும் பிணைப்பு ஏற்பட வகையில்லாத போது இந்த உணர்வே அவன் எந்த வகையிலும் துன்பப்படக்கூடாது என்று அவள் நினைக்கும் அளவுக்கு அவளை அவனிடம் நெருங்க வைத்தது. சில சமயம் சமையலறையில் அவள் வேலையாக இருப்பாள். அறையிலிருந்து சத்தம் அதிகரிக்கும் போது, இந்த கழுதை பையில இன்னைக்கு உண்டு இல்லேன் ஆக்கிவிடுறேன் என்று கத்திக்கொண்டே மாமனார் போவது காதில் விழும். அதைத் தொடர்ந்து அடிக்கும் சத்தமும் அவன் ஓலமும் கேட்கும்போது அந்த கூக்குரல் ஜிவ்வென்று இவள் நரம்புகளில் ஏறி அவள் உடலின் ஒரு பகுதி ஓலமிடுவதை போன்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டதுண்டு. ஓரிரு முறைகளுக்கு பின் ஒரு தடவை மாமனார் கோபமாக கத்தியவாறே போனபோது இவள் பாய்ந்து போய் அவர் முன்னால் நின்று கொண்டாள். தயவு செய்து அவரை அடிக்க வேண்டாம் என்று சொல்லி முடிப்பதற்குள் குரல் கம்மி அழுகை வெடித்து விட்டது. சமையலறையில் வேலை செய்ததால் வேர்வை துளிகள் நெற்றியில் அரும்ப வேகமாக வந்ததால் மூச்சு வாங்க அவள் நின்று சொல்லிவிட்டு பின் உதடு மடங்க அழுததும் மாமனார் மலைத்து போய் நின்றார். அவள் மீண்டும் சமையலறைக்கு ஓடி வந்து விட்டாள். அன்று ஏன் அவள் அழுதாள் என்பது அவளுக்கே புரியவில்லை. அந்த அறைக்குள்ளிருந்தவன் அவள் பொறுப்பில் இருப்பவன் போலவும் அவளால் அவனுக்கு செய்யக்கூடியது கருணை காட்டுவது மட்டுமே என்றும் அவளுக்கு மாமனார் முன் நின்று பேசிய அந்த கணம் தோன்றியிருக்க வேண்டும். அதிகம் ஆழ்ந்த சிந்தனைகளில் மூழ்கிறா அவள் மனத்தை அந்த எண்ணத்தின் வேகமும் ஆழமும் தாக்கவே அவள் நிலைகுலைந்து அழுதுவிட்டாள். அந்த பொறுப்பின் பாரத்தை தன்மேல் தானாகவே தன்னை அறியாமலே சுமத்தி கொண்டு விட்டோமே என்று அவள் அழுதாள். மூன்றாம் மனிதனுக்கு பணிவிடை செய்வது போல் செய்துவிட்டு இந்த செல்வத்தின் சுகத்தை அனுபவிக்கும் பொறுப்பில்லா மனம் ஏற்படாமல் ஏன் தொண்டை கிழிய கத்தும் இந்த மனிதனை காப்பது தன் கடமை என்று தோன்ற வேண்டும் என்று அவள் அழுதாள். அதற்கு பின் அவனை யாரும் அடிக்க முயலவில்லை. அதற்கு பதிலாக சத்தம் வந்தவுடன் அவள் அழைக்கப்பட்டாள். எந்தெந்த சந்தர்ப்பங்களில் அவன் எப்படி சத்தம் போடுவான் என்பது அவளுக்கு பழகிவிட்டது. சத்தத்திலிருந்தே அறைக்குள் என்ன நடக்கிறது என்று அவளுக்கு புரிந்துவிடும். சில சமயம் அவன் குணமாகி விடலாம் என்ற நப்பாசை கூட இரவு படுக்கையில் படுத்துக்கொண்டு தோட்டத்திலிருந்து காற்றில் கலந்து வரும் மல்லிகையின் மனத்தை நுகர்ந்தவாறே இருக்கும்போது அவளுக்கு ஏற்படும். திடீரென்று அறையை திறந்து கொண்டு அவன் வந்து அவளை பேர் சொல்லி கூப்பிடுவது போல் அவள் எண்ணிக்கொள்வாள். அப்போது எல்லாம் எழுந்து போய் அவன் அறையின் ஜன்னல் கதவை திறந்து பார்ப்பாள். படுக்கை ஒரு புறமாயும் அவன் ஒரு புறமாயும் அவன் படுத்து கிடப்பான்.
தூங்காமல் வெறித்து பார்த்தவாறே உட்கார்ந்து கொண்டிருக்கும் நாட்களும் உண்டு. அர்த்தமில்லா சின்னஞ்சிறு ஆசைகளுக்கு வெள்ளி மூலம் போட்டு பொற்கிரீடம் வைத்து அவற்றுக்கு நெஞ்சில் அரச பதவியை வாங்கி தந்துவிடும் இளமை என்னும் மந்திரவாதியின் கைப்பாவையாய் அந்த ஜன்னல் வழியாக அவளுடைய சொத்தான அவனை அவள் பார்ப்பாள். எல்லோரும் உறங்கியிருக்கும் அந்த இரவு வேளையில் வெகுநேரம் அப்படி அவள் நின்றதுண்டு. அந்த அசட்டு நப்பாசைகளெல்லாம் செத்துப்போய் 2 ஆண்டுகளாகிவிட்டன. இன்று அவனை அடக்கிவிட்டு சமையலறையில் அமர்ந்ததும் அப்பளங்கள் பரப்பப்பட்டிருக்கும் ஒரு சிறிய வீட்டில் வறுமை அவள் மென்மை குணங்களை காவு வாங்கிவிட்டதால் அடிக்கடி எரிந்து விடும் அம்மாவின் வசவை வாங்கி கட்டி கொண்டு இருக்க வேண்டும் போல் தோன்றியது. இந்த வீட்டினுள் நுழையும் முன்பு 10 ரூபாய்க்கு முரட்டு கைத்தறி சேலை கத்தரிப்பூ நிறத்தில் பூ அச்சிட்டது அம்மா வாங்கி தந்தாளே, அதை கட்டிக்கொண்டு போய் கதவை தட்டி அம்மாவை ஆச்சரியத்துக்குள்ளாக்க வேண்டும் என்று தோன்றியது. அதை நினைத்த மறுவினாடியே மூடியிருக்கும் ஓர் அறை ஒன்று அவளுக்கு ஞாபகம் வந்தது. பரிதாபகரமான பார்வையுடன் வாய்விட்டு கத்தும் அவனை எண்ணிக்கொண்டாள். இங்கே இவர்களிடம் அடிவாங்கி கொண்டிருக்க அவனை விட்டு போக முடியாமல் கருணை அவள் நெஞ்சை அடைத்து கொண்டது. அவள் சமையலறை சுவரில் சாய்ந்து கொண்டிருக்கும் போதே இதுவரை அவள் கேட்டறியாத கதறல் அந்த அறையிலிருந்து வேகமாக ஓடும் வண்டியை திடீரென நிறுத்தும் கீச் ஓசையுடன் எழுந்தது. அடிவயிற்றில் நெருப்பு துண்டு ஒன்று புரண்டது. பதறிக்கொண்டு ஓடினாள். அவளுக்கு முன்பு மாமியார் சென்றிருந்தாள். ஜன்னலை திறந்து பார்த்து முகமெல்லாம் வெளிர அவள் ஸ்தூல சரீரம் மெல்ல நடுங்க நின்றிருந்த அவளை நொடியில் அப்புறம் தள்ளிவிட்டு பார்த்தாள். நெற்றி, கன்னம், முகவாய் எல்லாம் குருதி பெருக அவன் விழுந்து கிடந்தான். சுவரிலிருந்து பறித்த ஆணி ஒன்று வலது கையில் இருந்தது. பாய்ந்து கதவை திறந்து உள்ளே அவன் அருகே சென்றாள். நொடிக்கு 1000 உளறும் அவன் பேசாமல் இருந்தான். சாதாரணமாக வெறி வரும்போது மற்றவர்களைத்தான் அவன் காயப்படுத்துவான். பல முறைகள் அவன் அறைக்குள் அடைபட்டிருப்பது அவன் மனத்துக்கு வேதனையாக இருந்தாலும் வெளியே வரும் சில நேரம் அவன் ஆடுவதை பார்த்து அவளே பயந்ததுண்டு. 2ஆம் பையன் சந்தானம் மேஜை மேல் டீ-சட்டத்தை வைத்து படம் வரைந்து கொண்டிருந்த வேளையில் ஒருமுறை கதவை எப்படியோ திறந்து கொண்டு அவன் உள்ளே வந்து 1 வார கால வேலையை ஒரே நொடியில் கிழித்தெறிந்தான். சந்தானம் தடுக்க முற்பட்ட போது அதே சட்டத்தால் நெற்றியில் அடி விழுந்தது. 4 வேலைக்காரர்கள் வந்து இழுத்து கொண்டு போனார்கள். அவள் சந்தானத்திடம் ஓடினாள். அதற்கு முன்பு வரை அவள் அவனிடம் பேசியது கூட இல்லை. ரொம்ப அடிபட்டுடுதா, நான் மருந்து போடுறேன். கை பஞ்சையும் திஞ்சரையும் ஒற்றி பரபரவென்று வேலை செய்தது. யாருக்கு வேணும் மருந்து? அந்த ரூமிலே இருக்கிறவன் ஒழிஞ்சாத்தான் இந்த வீட்டிலே நிம்மதி. நான் அவனை வெறுக்கிறேன் என்று மேஜையை குத்தினான் சந்தானம். அவள் பேசாமல் நின்று கொண்டிருந்தாள். அந்த திட்டுக்கெல்லாம் அவளே உரியவள் போல் பொறுமையாக நின்று கொண்டிருந்தாள். சந்தானத்தின் வெறுப்பை, ஏன் அந்த வீட்டின் எல்லோரின் வெறுப்பையும் அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவளை பார்த்துவிட்டு மேலும் கத்தினான் சந்தானம். நீ ஒன்றும் உம்முன்னு நிற்க வேண்டாம். நான் சொல்றது தப்பு மாதிரி பார்க்க வேண்டாம். நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லலையே. அவர் அப்படி இருக்கிறதுனால்தானே நான் இப்படி உங்க முன்னாலே நின்று பேச முடிகிறது. இல்லாட்டா இந்த வீட்டில் நுழைய எனக்கு ஏது யோகிதை? பாலாவும் தயிராவும் சாப்பிட்றனே, அதுக்காகவாது அவருக்கு விழற வசவை நான் ஏற்றுக்க வேண்டாமா? உங்க வீட்டு ஜூலி கூட சாப்பாடு போட்டவுடன் வாளை ஆட்டுறதே என்றாள் அவள். அதன் பின் அவன் அறை எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக மூடப்பட்டது அவளால். இப்படி மற்றவர்களை ஹிம்சை செய்து அட்டூழியம் செய்த அவன் எல்லா கோபத்தையும் தன்மேலேயே காட்டிக்கொண்டு விழுந்து கிடந்தான். மாமி, மூச்சு இல்லையே மாமி என்றாள். பாவி பாவி, இப்படி செய்துட்டானே, இரத்தத்தை பார்த்தாலே எனக்கு இரத்த கொதிப்பு வந்துடுமே. அவனை வழக்கமாக கவனிக்கும் டாக்டர் இந்நேரம் ஆஸ்பத்திரியில் இருப்பார். ஃபோன் செய்து பயனில்லை, யாரும் எடுக்க மாட்டார்கள். எடுத்தாலும் அவர் இல்லை என்று விடுவார்கள். நீங்கள் இங்கேயே இருங்கோ, நான் டாக்டரை கூட்டிட்டு வரேன் என்று விட்டு எழுந்தாள். வெளியே வந்து டிரைவரை காரை எடுக்கச் சொன்னாள். வேகமாக வேகமாக என்று பரபரத்தாள். அதிர்ஷ்டவசமாக ஆஸ்பத்திரி வாயிலில் டாக்டர் அகப்பட்டார். டாக்டர் டாக்டர், மல்லேஸ்வரம் 6வது மெயின் ரோட்டுக்கு வரணும். உங்கள் பேஷண்ட்டு தான், பேச்சு மூச்சில்லை டாக்டர் என்று நாக்குளர கூறினாள். அவளை ஒருமுறை பார்த்துவிட்டு மருந்து பையுடன் காருக்குள் நுழைந்தார். என்னம்மா ஆச்சு? தன்னையே ஆணியால குத்தின்றுட்டார் டாக்டர். பேசாமல் ஆஸ்பத்திரியிலே சேர்த்துண்டு நிம்மதியாக இருக்கலாம். அவள் பதில் பேசவில்லை. அப்போது பேச எந்த சொற்களும் அவள் மனத்தில் உருவாகவில்லை. 1000 சொற்கள் ஒரேடியாக மனத்தில் எழுந்து புகையாக பிசுபிசுத்து போயின.
குருதி படிந்த அந்த முகம் மனத்தில் தோன்றி எல்லா எண்ணங்களையும் அந்த குருதியே அடித்து போயிற்று. கார் வீட்டை அடைந்ததும் துள்ளி குதித்து வீட்டை நோக்கி ஓடினாள். டாக்டரால் அவளை எட்டி பிடிக்க முடியவில்லை. அவன் அறையை நோக்கி பறந்தாள். என்னாயிற்று மாமி, எப்படி இருக்கார் என்றாள். மாமியார் பதில் சொல்லும் முன் டாக்டர் உள்ளே நுழைந்தார். எதுவும் பேசாமல் அவனை படுக்கையில் கிடத்தினார். இரத்தத்தை துடைத்து மருந்திட்டார். கையில் ஊசி போட்டார். சிறிது நேரம் கழித்து அவன் கண் விழித்தான். கவனமா பார்த்துண்டா ஒன்றும் ஆகாது. நல்ல ஜுரம் அடிக்கும். மருந்து ஒழுங்கா தரணும். நர்ஸை அனுப்பி வைக்கட்டுமா? நானே பார்த்துப்பேன் டாக்டர். சரி, நான் மருந்து கொடுத்து அனுப்புகிறேன். மாமியாருடன் அவர் வெளியே போனார். அம்மா, தன்னையே தாக்கிக்கிற திருப்பம் இது. இனிமே ஒரு ஊசியை கூட நீங்க அவன் பக்கம் வைக்க முடியாது. ஏன் இந்த கஷ்டம்? பேசாம ஆஸ்பத்திரியை சேர்த்திடுங்கோ. மாசம் பணம் கட்டினா போதும் என்று டாக்டர் கூறுவது காதில் விழுந்தது. குணமே ஆகாதுன்னு தான் சொல்லிட்டேனே. அப்புறம் ஆஸ்பத்திரியிலே சேர்த்து என்ன பிரயோஜனம்? அவனுக்கும் பாதுகாப்பு, உங்களுக்கும் சௌகரியம். அப்புறம் உங்க இஷ்டம். கண் விழித்ததும் தன் வசத்தில் இல்லாமல் சோர்வுற்றிருக்கும் அவனை அவள் பார்த்தாள். இப்படி பண்ணிக்கலாமா என்று மிருதுவாக அவனுக்கு புரிய வைப்பது போல கேட்டாள். பாதி நீளமும் பாதி ரோஜா வண்ணமுமாய் வீங்கி கிடந்த முகத்தை தடவி தந்தாள். சிறிது நாழிகைக்கு பிறகு டாக்டரின் சொந்த மருத்துவசாலையில் பணியாற்றும் பெண் ஒருத்தி மருந்துடன் வந்தாள். இந்த மருந்து ஜுரம் ஜாஸ்தியானா தரணும். இது ஒழுங்கா 4 டோஸ் இன்னைக்கு ராத்திரி கண் விழிச்சு தரணும். உங்களாலே முடியுமா? இல்லை நான் இருக்கட்டுமா? அப்புறமா ஏதாவது ஆனால் டாக்டர் ஓடி வரணும். நான் மருந்து ஒழுங்காய் தருவேன், நீங்கள் இருக்க வேண்டாம். அவன் அப்படி சோர்வாகவே நிறைய நாட்கள் இருக்க வேண்டும் போல் அவளுக்கு ஒரு அசட்டு ஆசை ஏற்பட்டது. பைத்தியமாக அல்லாமல் பாதி நினைவுடன் அவள் கைக்கு அடங்கியவனாக அவன் படுத்திருந்தது முட்புதர்களுக்கு நடுவே ஒரு பசுந்தலையாய் அவள் மனத்தை குளிர்வித்தது. அதே சமயம் அவன் விழித்து இதே அறையில் சத்தம் போட்டு கொண்டு இருந்தால் கூட போதும், இப்படி பலவீனமாக படுத்திருக்க வேண்டாம் என்றும் தோன்றியது. சந்தானம், அவனுக்கு மூத்தவன் பாலாஜி, இருவரும் வந்து பார்த்துவிட்டு போனார்கள். மாமனார் வந்து பார்த்துவிட்டு, தன்னையே அடிச்சுக்க ஆரம்பிச்சாச்சா, எல்லாம் என் போன ஜென்ம விதி பயன் என்று தலையில் அடித்து கொண்டார். மருந்து நேரப்படி தர சந்தானத்தின் அறையில் அவள் பார்த்திருந்த மேஜை கடியாரத்தை எடுத்து வரப்போனாள். சந்தானத்தின் அறைக்கதவு சாத்தியிருந்தது. உள்ளே பேச்சு குரல் கேட்டது. சாவி துவாரத்தின் வழியாக குனிந்து பார்த்தாள். சந்தானம் மேஜை மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்தான். பாலாஜி நாற்காலியில், மாமனாரும் மாமியாரும் வேறு வேறு நாற்காலிகளில் உட்கார்ந்திருந்தனர். சந்தானம் ஆரம்பித்திருந்த வாக்கியத்தின் கடைசி பகுதி மட்டுமே அவள் காதுக்கு எட்டியது. இல்லையா நம்பக்கிட்ட? இப்படி வீட்டிலேயே வச்சுண்டு ஏன் அவதிப்படணும்? ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினா வீண் செலவுதான், குணமாகாதாமே. பாலாஜி குறுக்கிட்டான். செலவானா பரவாயில்லை அம்மா. நாளைக்கு என்னோடு வேலையில் இருப்பவர்களை இங்கே நான் எப்படி அழைச்சுண்டு வர முடியும்? எனக்கு ஒரு அந்தஸ்து இல்லையா? வாழ்நாள் முழுசும் அவன் இப்படித்தான் இருக்க போறானாம். டாக்டர் சொல்லறார். இப்படியே ரூமில் போட்டு வைக்க முடியுமா? அதுவும் தன்னையே அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்கான். எவ்வளவு ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் தெரியுமா? அந்த பொண்ணு பார்த்துப்பாடா. அந்த பொண்ணு, அவளை இங்கே கூட்டிண்டு வந்தாயே, அதுதான் முதல் தப்பு. அவனை ஏன் கவனிச்சுக்க மாட்டா? அவன் இருக்கிற வரைக்கும் தானே அவளுக்கு இங்கே இடம். பாலாஜி ஆத்திரத்துடன் கூறினான். அம்மா, அவன் பைத்தியம் முத்தி போயிடுத்து. இனிமே அவளை அனுப்பிவிட வேண்டியதுதான். அவகிட்ட 1000 2000 கொடுத்துட்டு போகச் சொல்லு. பெங்களூரை விட்டு போனா அவளுக்கு வேற கல்யாணம் கூட ஆகலாம். அவன் சொன்னதில் எந்த விரசமும் இருப்பதாக அவளுக்கு படவில்லை. ஒருவேளை இந்த வீட்டிலிருந்து அவள் அனுப்பப்பட்டால் அவள் மனமே அப்படி நினைக்கலாம். ஆனால் அந்த அறைக்குள்ளிருந்தவள் அவள் தோழன். அவனுக்கு அவள் கடமைப்பட்டவள். அவன் எங்கோ கதறிக்கொண்டு இருக்கும் வரை அந்த கதறல் அவள் நெஞ்சத்தில் மோதிக்கொண்டே இருக்கும். அவள் கழுத்தில் தொங்கும் அந்த சின்னத்திற்காக அவள் அப்படி உணர்ந்தாள் என்று இல்லை. அவளை கவனித்து கொள்ள வெறும் வேலைக்காரியாய் அவள் நியமிக்கப்பட்டிருந்தாலும் இதே அளவு பிணைப்பு அவளுக்கு ஏற்பட்டிருக்கும் என்று அவளுக்கு பட்டது. இதுவரை பேசாமல் இருந்த மாமனார் பேசினார். அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசிக்கிறேன். இந்த தடவை நிஜமாகவே அவனுக்கு ஜாஸ்தியாகிவிட்டது. இனிமே அவனை நம்மளாலே சமாளிக்க முடியாது. அனுப்பிவிட வேண்டியதுதான். வேறு விஷயங்களை பற்றி அவர்கள் பேச ஆரம்பித்த பிறகு மெல்ல அவள் அறை கதவை தட்டினாள். சந்தானம் திறந்தான். என்ன வேணும்? கடிகாரம். மருந்து தரணுமே. அவன் மேஜையில் இருந்த கடிகாரத்தை எடுத்து தந்தான்.
அதை பெற்றுக்கொண்டு மீண்டும் அவன் அறைக்குள் நுழைந்து கதவை மூடிக்கொண்டாள். அவன் தலையை தன் மடியில் கிடத்தி கொண்டாள். அவனை குனிந்து பார்த்தாள். இவருக்கு என்ன வயது இருக்கும் என்று விசித்திரமான சந்தேகம் வந்தது. 35 இருக்கும், அதற்கு மேலும் இருக்கலாம். இனி மீதி வாழ்நாளை ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் உக்கிரமான பைத்தியங்கள் இருக்கும் பகுதியில் இருக்கப் போகும் அவன் நிலையை எண்ணி பார்த்தாள். வயது ஏற ஏற வலு குறைந்து தன்னை தாக்கிக் கொள்ளவோ மற்றவரை தாக்கவோ சக்தி இல்லாமல் போகும்போது மீண்டும் அவன் இங்கே வந்து இந்த அறையில் அடைபடலாம். சந்தானமும் பாலாஜியும் அப்பொழுது குடும்பஸ்தர்களாக இருப்பார்கள். அவர்கள் குழந்தைகள் இந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து பைத்தியக்கார பெரியப்பா என்று கூவி அழைக்கலாம். அப்படி சொல்லக்கூடாது என்று கண்டிக்க யாரும் இல்லாமல் போகலாம். அல்லது கடைசி வரை அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியே அவன் உலகமாகி விடலாம். அவன் கேசத்தை அவள் வருடி தந்தாள். எவ்வளவு சுலபமாக அவன் விதியை அவர்கள் நிர்ணயித்து விட்டார்கள். அவளுடையதையும் கூட. இந்த மடியில் படுத்திருப்பவனுக்கு அவள் வாழ்வு அவனால் மாறியதும் இன்று மீண்டும் அவனால் மாறப்போவதும் எப்படி தெரியும்? ஆனால் அவனுக்கு அவளை கட்டாயம் நினைவு வரும். எங்கேயோ மன இருட்டில் தத்தளித்து கொண்டிருக்கும்போது மென்மையான இரு கரங்கள் கலங்களாக அவன் ஞாபகத்துக்கு கட்டாயம் வரும் என்பதில் அவளுக்கு அசாத்திய நம்பிக்கை இருந்தது. அந்த வீட்டிலேயே அவளிடம் அவன் அதிக அன்பை பெற்றிருந்தான். அத்தனை அன்பும் எப்படி வீணாக முடியும்? அந்த அன்பின் சிறு கீதங்கள் அந்த பைத்தியக்கார மனத்தில் கூட எப்போதாவது ஒலிக்கும். மாறப்போகும் தன் வாழ்வை அவள் எண்ணிக்கூட பார்க்கவில்லை. அதை அமைத்து கொள்வது சிரமமான காரியமாக அவளுக்கு படவில்லை. ஏதாவது டீச்சர் உத்தியோகத்துக்கான படிப்பை பெறலாம். அவை சின்ன விஷயங்கள். இவர்கள் தரப்போகும் பணத்தால் தீரப்போகும் விஷயங்கள். அந்த சிக்பட் சந்தின் நாற்றம் போதாது என்று இவளை பற்றிய வம்புகளும் இனிமேல் அங்கே மணக்கும். அடுத்த வீட்டு ரவியோடு அவள் பேசினால் எதிர் வீட்டு ராயர் மாமியின் விழிகள் பிதுங்கும். அந்த பெண்ணுக்கு கல்யாண ஆசை வந்துடுத்து என்று கௌரம்மாவிடம் சென்று கரிசனமாய் கூறுவாள். மாதம் முன்னரை வாசற்படி அருகே ஓர் ஓரத்தில் அவள் அமரும் நாள் தள்ளி போய்விட்டால் வாயை கிண்டினால் எல்லாவற்றையும் கொட்டிவிடும் அம்மாவிடம் வந்து, என்ன ஆச்சு, நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் மாமி, காலம் கெட்டு போயிடுத்து என்று அவள் வயிற்றில் புளியை கரைக்க வைப்பார்கள். அப்பா இறந்த 3 வருடங்கள் அவள் அனுபவிக்கவில்லையா? அந்த சந்தின் ஆண்கள் மட்டும் என்ன உயர்த்தி? அவள் சிறு பெண்ணாக இருந்தபோது நடந்த அந்த சம்பவம் அவளுக்கு இன்னும் மறக்கவில்லை. ராயர் மாமா எப்போதும் இவளை கூப்பிட்டு பழம் ரொட்டி எல்லாம் கொடுத்து உங்க அம்மா கிட்டே கொடு என்பார். அம்மாவிடம் கொடுத்தால் முதுகில் பழம் வர வைத்து விடுவாள் என்று தெரியும். இவளே தின்று விடுவாள். சிநேகிதிகளுடன் பகிர்ந்து கொள்வதும் உண்டு. ஒருமுறை அவர் சிவப்பு பட்டு ரவிக்கை துண்டு ஒன்றை அவளிடம் தந்து, உன் அம்மா கிட்டே கொடுத்துடு, மாமி ஊர்லே இல்லேன்னு சொல்லு என்றார். அம்மாவிடம் சென்று அவள் சொன்னதுதான் தாமதம். அம்மா அவளையும் இழுத்து கொண்டு விடுவிடுவென்று ராயர் வீட்டில் புகுந்தாள். மாலையில் குளிக்க நீர் சுட பண்ண ராயர் குளியலறையின் பெரிய தவளைக்கு அடியே விறகு வைத்து எரிய விட்டிருந்தார். கன்னட பாடல் ஒன்றை உறக்க பாடிக்கொண்டு அதன் எதிரிலே குந்தி உட்கார்ந்திருந்தார். அந்த சிவப்பு ரவிக்கை துண்டை அந்த அடுப்பில் திணித்தாள் அம்மா. பிறகு ஏதோ கத்தினாள். அந்த வயதில் அது புரியாததாலோ என்னவோ சொற்கள் நினைவில்லை. நெருப்பில் கருகி கொண்டிருந்த ரவிக்கை துண்டை சுட்டி காட்டி அதைவிட சிவப்பாக கண்கள் ஒளிர இன்னொரு கையை நெஞ்சின் மீது வைத்து நின்று கொண்டிருந்த அம்மாவின் உருவமும் எண்ணெய் தடவிய உடம்புடன் பிரமித்து போய் நின்ற ராயரின் உருவமும் மறக்கவில்லை இன்னமும். இப்போது மட்டும் அந்த சந்து மாறிவிடப் போகிறதா என்ன? ராயர் இல்லாவிட்டால் எவனாவது ராவ்ஜி வந்துவிட்டு போகிறான். அந்த சந்தின் வம்பும் அவதூறு பேச்சும் நாக்குகளும் ஏனோ அவளுக்கு பழைய பயத்தை உண்டாக்கவில்லை. அவளை அறியாமல் ஒரு மகாராணியின் கம்பீரம் அவள் மேல் வந்து கவிந்து கொண்டது போல் அவள் உணர்ந்தாள். தன் ஒரு பார்வையாலேயே அங்குள்ள அத்தனை பேரையும் சாம்பலாக்கிவிடும் பலம் அவளிடம் வந்து சேர்ந்து விட்டது எப்படியோ. அந்த குறுகிய சந்து, அதை சுற்றியிருந்த குறுகிய மனங்கள் எதுவும் அந்த கணம் அவள் மனத்தை பாதிக்கவில்லை. அந்த வாழ்க்கைக்கு மீண்டும் போகிறோமே என்ற தாபம் சிறிதளவு கூட எழவில்லை. தன் மடியில் தலை வைத்து படித்திருந்தவனை பற்றிய எண்ணமே அவள் மனத்தை வியாபித்திருந்தது. அவளுக்கு மனம் இருந்தது, சிந்தனை இருந்தது. புழுவாக மற்றவர்கள் நடத்தினாலும் வாழ வேண்டும் என்ற துடிப்பு இருந்தது. இவனுக்கு என்ன இருக்கிறது? வாழ்நாள் முழுவதும் ஓர் அறையினுள் கத்திக்கொண்டோ தன்னையே தாக்கிக் கொண்டோ இன்னும் எத்தனை வருடங்கள் இவன் வாழ வேண்டும்? அவள் வீடு இருக்கும் சந்தின் முனையில் ஓர் அரச மரமும் அதை சுற்றிய மேடையும் உண்டு. அங்கு படியருகே எப்போதும் நாக்கை தொங்க போட்டு கொண்டு கருப்பு நாய் ஒன்று உட்கார்ந்திருக்கும். சில வருடங்களுக்கு முன்னால்
பள்ளியிலிருந்து வரும்போது அதன் வாலை இழுத்து விளையாடாமல் எந்த குழந்தையும் வீட்டுக்கு போகாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அம்மாவோடு அப்பளம் இட்டு கொண்டிருந்த போது அதன் ஓலம் கேட்டது. எழ நினைத்த அவளை அம்மா அடக்கிவிட்டாள். அந்த நாய்க்கு வெறி பிடிச்சிடுத்து. அதனாலே தடியாலே அடிக்கிறா. நாய் வண்டி வந்து பிடிச்சுண்டு போயிடும் கொஞ்ச நாளியிலே. நீ போகாதே என்றாள். அதை கொன்னுடுவாளாமா என்று கேட்டுவிட்டு ஹோவென்று அழுதாள் அவள். இல்லாட்டா அதுக்கும் கஷ்டம், மற்றவாளுக்கும் கஷ்டம் இல்லையா? கடிச்சிடுமே சனியன் என்றாள் அம்மா. அவள் அப்பளமிடுவதை நிறுத்திவிட்டு அந்த கருப்பனுக்காக முழங்காலை கட்டி கொண்டு அழுதாள். இந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு தாங்கள் கருணை மனம் படைத்தவர்கள் என்ற எண்ணம். அதனால்தான் ஏதோ ஆஸ்பத்திரியிலே இவனை உழலவிடப் போகிறார்கள். இந்த குழப்பத்திலேயே யாரும் இல்லாதவனாக அவனை நீடிக்க விடப் போகிறார்கள். அவள் ஆதரிக்க அருகில் இல்லாத ஒரு இடத்தில் அவன் இருப்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன்னந்தனியனாய் அவன் ஓர் ஆஸ்பத்திரியில் அலைவதை அவளால் நினைத்து பார்க்க முடியவில்லை. அந்த ஆஸ்பத்திரியில் இருப்பவர்கள் எல்லாம் பைத்தியங்கள் இல்லையோ? தற்சமயம் பாதி நினைவோடு படுத்திருக்கும் அவனை அந்த மற்ற பைத்தியங்களைப் போல் ஒருவனாக அவளால் எண்ண முடியவில்லை. இந்த ஜுரத்திலிருந்து விழித்ததும் தொண்டை கமர கத்தும் ஒருவனாய், சந்தானம், பாலாஜி எல்லோருக்கும் வேண்டப்படாதவனாய், பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேரப்போகும் ஒருவனாய் அவன் மாறிவிடுவான் என்ற நினைவு வந்ததும் அவன் மேல் அவளுக்கு பரிதாபம் மிகுந்தது. இந்த ஜுரத்திலிருந்து அவன் மீளாவிட்டால் சாட்டையால் அடிக்கப்பட்டது போல் அவள் உடல் சிலிர்த்து நடுங்கியது. அவன் மீள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டாள். எதற்காக? மீண்டும் துணியை அவிழ்த்து கொண்டு ஓடவா? அவள் கூட அருகில் தடை செய்ய இல்லாமல் அடிவாங்கவா? பைத்தியக்கார விடுதியில் மெல்ல சாகவா? அவன் தயவில் அவள் சாப்பிட்ட உணவெல்லாம் நெஞ்சுவரை அடைத்தது. அவனுக்கு அவள் காட்டக்கூடியதெல்லாம் வெறும் அனுதாபம்தான், பரிவுதான், அன்புதான். அது எந்த வடிவில் வெளிப்பட வேண்டும் என்பது அவளே தீர்மானம் செய்ய வேண்டிய ஒன்று. எது கருணை, எது கொடூரம் என்பதை நிர்ணயிக்க வேண்டியது அவள்தான். முக்காலி மீது அவள் வைத்திருந்த கடிகாரத்தை பார்த்தாள். மடியில் கிடந்த அவன் முகம் ஜுரவேகத்தில் மேலும் சிவந்து கிடந்தது. வாய் அரற்றிக் கொண்டிருந்தது. அவன் கேசத்தில் விரலிட்டு அலைந்தவாறே உட்கார்ந்திருந்தாள். அவன் உடல், முகம் எல்லாவற்றையும் மெல்ல வருடினாள். அவன் தலை வைத்திருந்த தொடை மரத்து போயிற்று. பல மணி நேரங்கள் அவள் மடியில் அவள் அன்புக்குரியவனாய் கிடந்தான். அந்நிலையிலேயே சுவரில் சாய்ந்து அவள் தூங்கியே போய்விட்ட போது இதுவரை உணராத்தன்மை அவள் விரல்களில் ஊடுருவியது. திடுக்கிட்டு விழித்து அவன் நாசியருகே விரல் வைத்து பார்த்தாள். தலையை கவிழ்த்து அவன் நூதலில் தன் இதழ்களை பதித்தாள். ஒரு பெருமூச்சுடன் அவன் தலையை கீழே வைத்தாள். தொடையை நீவி விட்டு கொண்டாள். மெல்ல எழுந்து முக்காலியில் இருந்த மருந்து குப்பியை அறையோடு இணைத்திருந்த குளியலறையின் தொட்டியில் கவிழ்த்தாள். பிறகு மீண்டும் அதை முக்காலியில் வைத்தாள். அதற்கு பிறகு அந்த அறையிலிருந்தவனை வெளியேற்றுவதற்கான ஆயத்தங்களை அந்த வீட்டிலிருந்தவர்களிடம் செய்யச் சொல்ல அந்த அறை கதவை திறந்தாள். வெளியே இருந்த சுதந்திரமான காற்று இதுவரை மூடியிருந்த அந்த அறையினுள்ளே வீசியது.